ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா 4 பேர்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள், கேளுங்க. ஆனால் முடிவு எப்போதும் உங்களுடையதாக தான் இருக்கணும். உங்கள் மனசு ஒன்று சொல்லும், மூளை ஒன்று சொல்லும். இதை செய், இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அதை கேட்டு அதன்படி செயல்படுத்துங்க. அடுத்தவங்க எப்படி சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொன்னால் இப்படி சொல்லுவாங்களோ, மேல் வீட்டுக்கார் இப்படி சொல்வார், பெரியம்மா இப்படி சொல்லுவாங்க, அக்கா இப்படி சொல்லுவாங்கன்னு அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்தை சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அதில் இறங்கி பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தைரியமாக பண்ணுங்க. அவங்க இது சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்கன்னு அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்காக வாழுங்க. அடுத்தவங்களுக்காக வாழற வாழ்க்கை என்றைக்கும் வாழ்க்கையாகாது. உங்களுக்கு பிடிச்சா மாதிரி நீங்கள் வாழணும். இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கைன்றது ரொம்ப குறுகலானது. இதில் அவங்க இதை சொல்லுவாங்க, இவங்க அதை சொல்லுவாங்கன்னா நீங்கள் பார்த்துட்றீங்கன்னா நீங்கள் முன்னேறவே முடியாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஓகே, பாய், ஹேவ் அ நைஸ்